வாழ்க வளமுடன். இனிய மாலை வணக்கம். நமது தளத்தில் பயணித்திருக்கக்கூடிய அனைத்து சான்றோர்களுக்கும், ஜோதிட சாம்பவான்களுக்கும் அருமை மாப்பிள்ளை ரவீந்திரன் ஐயா ஒரு கேள்விக்கணையை தொடுத்திருந்தார். மேசராசி என்பதற்கு எம்பளம் ஆடு ஒரு உருவத்தை கொடுத்துள்ளார்களே, அந்த ஆட்டுக்கும் மனிதனுக்கும் ஏதாவது தொடர்பு உண்டா என்ற ஒரு கேள்வியை வைத்துள்ளார். சிறப்பான கேள்வி. இதுவரை அதற்கு சரியான பதில் கொடுத்தார்களா கொடுக்கவில்லையா என்பதை நான் ஆராயவில்லை. எனக்கு தெரிந்ததை வைக்கின்றேன். சரியோ தவறோ என சான்றோரும் சோதிட ஆன்றோர்களும் தெரியப்படுத்தினால் மனமகிழ்ந்து கொள்வேன். மகிழ்ச்சி ஐயா. பதில்: மேசராசி என்பது செவ்வாயுடைய சுயமனை. இந்த சுயமனையில் ஒரு சிறப்பு என்னவென்றால், இரத்த கிரகமாக செவ்வாயை நம்மட சோதிட சித்தாந்தங்களும் சான்றோர்களும் பெரியோர்களும் அறிஞர்களும் சோதிட மாமேதைகளும் எடுத்துரைத்துள்ளார்கள். ஆக செவ்வாய் என்றாலே உதிர கிரகம். ஆக உதிரம் ஓடாமல் ஓரிடத்தில் நின்றால் இரத்தம் கெட்டு அது அழுகை நிலைக்கு தள்ளப்படும் என்பதே இரத்த ஓட்டம் இல்லாத உடல் சரீரம் என கூறப்படுகிறது. ஆகவே அந்த இரத்தம் உடல் முழுக்க ஏகமாக பரவி ஒரு நிலையில் நில்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கின்ற ஒரு உறுப்புக்குள் அடங்கிய உதிரமாக கருதப்படுகிறது. ஆக தன் உடன் பிறந்தவர்களையோ ஈன்றவர்களையோ உறவினர்களையோ தாரத்தையோ பிள்ளைகளையோ மற்றவர்களால் இன்னல் ஏற்படுமே என்று ஒரு காரணத்தை வைத்தால், அந்த துயரத்தை போக்க துடித்து எழுவதுதான் தன் சரீரம். அதைத்தான் பெரியவர்கள் சொல்வார்கள், தான் ஆடவில்லை என்றாலும் தன் தசையாடும் என்பார்கள். ஆகவே எண்ணங்களை திட்டம் தீட்டுகின்ற பொழுது தன் அறிவு செயல்படுவதை அது நடுக்கம் என கூறுகிறோம். அந்த நடுக்கத்தை தான் நாம் ஆடல் என்ற ஒரு வார்த்தை உள்ளது. ஆக தான் ஆடவில்லை என்றாலும் தன் உதிரம் கொதிக்கவில்லையா என்பார்கள். கொதிப்பதே, கொதிநிலை பெறுவதே ஆடுவது தானே. ஆக அதைத்தான் அவர்கள் கூறினார்கள் ஆடும் ராசி என்று. அந்த உடலாடும், உள்ளத்தாடும், மனமாடும், சொல்லாடும், பொருளாடும், நிலையான வாழ்வாடும் என்ற ஆடும் 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 என கூறுவதால் அது ஆடும் ராசி, ஆட்டு ராசி என பெரியோர்கள் கூறப்பட்டுள்ளது. இதை காலகணித சித்தாந்த நூலில் கொடுக்கப்பட்டுள்ள பாடல். உதரமென்னும் பூங்குழல் ஆடி பொங்கியதோர் அறிவுதனை சென்று உடலினில் ஏகமாய் எங்கும் பரவும் நீரது கோடி நின் செந்நீராய் உதிரமும் அவையென கருதி நின்றவனுக்கு உயிர் ஊட்டம் தந்ததே. தான் ஆடவில்லை என்றால், உதிரமும் ஆடவில்லை என்றால் உயிர் துறந்து பிணமாய் கிடப்பாரே என்பது பாடல். நன்றி. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இனிய மாலை வணக்கம்.